அனைவருக்கும் வணக்கம். சென்னாக்குண்ணி கருவாட்டு குழம்பு செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் 1/4 கிலோ சென்னாக்குண்ணி வாங்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயில் இந்த சென்னாக்குண்ணியை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். எதுக்கு இதை வறுக்கிறோன்னா, இதில் மண்ணுங்க நிறைய இருக்கும். நம்ம வறுத்து எடுக்கும்போது அந்த மண்ணெல்லாம் தனியாக வந்துடுங்க. பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டேன். இதை சுத்தமாக இப்போ கழுவி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், அடியில் மண் தெரியுது பாருங்கள். கடாயில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 3த்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி எடுத்து வச்சு தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே அதில் கொஞ்சமாக மிளகு சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கின பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுறேன். இந்த மிளகாய் தூள் ஸ்மெல்லு போகணுங்க. நல்லா வதங்கின பிறகு நான் சென்னாக்குண்ணியை சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன், மண் இல்லாத அளவுக்கு. தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போது நான் சென்னாக்குண்ணியை சேர்த்துக்கிறேன். எல்லா சென்னாக்குண்ணியும் சேர்த்துட்டேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா தண்ணி ஊற்றாமல் வெங்காயம் தக்காளி கூடயே நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நான் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 1/4 ஹவருக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். கால் ஹவர் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துறேன். பாருங்கள், சென்னாக்குண்ணி கருவாட்டு குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் இந்த சென்னாக்குண்ணி கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க. நான் சைடிஷுக்கு முட்டை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஃபாலோ மீ. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நான் இப்போ சாப்பிட போகிறேன். ரொம்ப சுவையாக இருக்குங்க. தேங்க்யூ, ஃபாலோ மீ.